அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கி உமக்கேற்ற அனுகூலத்தில் நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைய வந்திருக்கிற, அவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் கடந்த 8 நாட்களாக மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். மரணம் என்றால் என்ன? எந்த நிலையில் ஒரு மனிதனுடைய மரணம் தீர்மானிக்கப்படுகிறது? எதை மரணம் என்று சொல்லுகிறோம்? மரித்த பின் மனிதன் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்? அந்த நிலையில் மனிதன் என்ன செய்கிறான்? மனிதன் எப்படி மரித்ததற்கு பின்பு உயிரடைவான்? இதை யார் உயிரடைய செய்கிறது? உயிரிழந்ததற்கு பின்பு மரித்தவர்கள் எங்கு செல்வார்கள்? எங்கு அங்கு போய் இருப்பார்கள்? அவர்களை அழைக்கிறவர் யார்? எவ்வளவு காலம் இருப்பார்கள்? பரலோகம் என்றால் என்ன? பரலோகத்தில் அவர்கள் எவ்வளவு காலம் இருப்பார்கள்? நரகம் என்றால் என்ன? நரகத்தில் எவ்வளவு காலங்கள் இருப்பார்கள்? இப்படியெல்லாம் செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு முடிவு செய்தியாக இந்த மரணத்திற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்பட தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இறுதி செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்கு மரித்து போய்விட்டால் மரித்தவர்கள் எல்லோருமே பரலோகத்திற்கு செல்ல முடியுமா என்ற நம்பிக்கை வேண்டாம். எல்லா சமயங்களுமே மரித்ததற்கு பின்பு மனிதன் மீண்டும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை போதிக்கிறது. ஆனால் எல்லோரும் செல்ல முடியுமா என்பது சாத்தியமாகாது. ஆண்டவர் 2 விதமான மக்களை கடைசியில் தீர்மானிக்கிறார். ஒன்று நல்லவர்கள், இன்னொன்று கெட்டவர்கள். இதை நாம் ஏற்கனவே படித்தோம். நல்லவர்கள் தேவனோடு இருப்பார்கள். அது மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்கள் தேவனுக்குள் இருப்பார்கள். அப்படி என்றால் ஒருவேளை இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நாம் மேலோகத்திலா அல்லது கீழோகத்திலா எங்கு நாம் இருக்கப் போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் எவ்வளவு டாம்பியமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு செல்வ செருக்கோடு வாழ்ந்தாலும், அவன் கடைசியில் இந்த மண்ணுக்கு சொந்தமாவான். அந்த மண்ணுக்கு சொந்தமானதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை நிலை என்ன என்பதை நாம் நன்கு அறிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த கடைசி தருணத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்வது எல்லாம், என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லுகிறார். இதுவரை அவரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் திரும்பவில்லை. ஆனால் இந்த 8 நாட்களாக நாம் தேவ செய்தியை கேட்டதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பி வா.
திரும்பி வா என்றால் என்ன பொருள்? பாவத்தை விட்டு திரும்பி என்னிடத்தில் வா. அது உயிரோடு வந்தாலும் சரி, நீ மரிப்பதற்கு முன்பு உன் பாவத்தை விலகி நீ மரணத்தை சந்தித்தாலும் சரி, நீ திரும்பி என்னிடத்தில் தூய்மையாக வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் அன்போடு இருக்கிறோம் என்று சிலர் நினைக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக ஓடுகிற கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளானாலும் சரி, அன்பில் குறைந்தவர்களாகவே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அன்பு, அந்த அணைக்கும் கரம், பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு தேவ நேயத்திற்கு சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுக்க இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 14:1-2. ரோமர் 3:23 அப்படித்தான் சொல்லுகிறது. இதனுடைய நிலை என்ன என்றால், ரோமர் 6:23 சொல்லுகிறது, சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் கூலியாக பெறுவது நல்ல சம்பளம், நல்ல கூலி இல்லை. நாம் பணி செய்து நல்ல கூலியை பெறாமல் சாபத்தின் கூலியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உண்மையாக காணப்படுகிறது. அந்த சாப சம்பளத்தை விட்டுவிட்டு நற்பணி செய்து தேவ அன்பின் சம்பளத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்திலே அநேக நல் உரைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னவென்றால், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்றால் அந்த பாவத்தை விட்டு ஒழிய வேண்டும். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் பெறக்கூடிய நன்மைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஈவுகள் கிடைக்காமல் போவதற்கு நம்முடைய பாவங்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். அந்த பாவத்தின் முடிவு என்ன என்றால் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனை அல்லாமல் இந்த லோகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். யோவான் பக்தன் சொல்லுகிறார் 15:5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு மட்டில்லாத அன்பை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோவான் 3:16 வாசிப்போம் என்றால் நன்றாகவே நமக்கு தெரியும். இந்த லோகத்தில் அந்த சூழ்நிலையில் வாழ்கிற நம்ம எல்லோருமே தேவ சமூகத்தில் கடந்து செல்லும்போது நாம் செய்த அனைத்து தவறுகளையும் அவர் மன்னிப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்கு வேதம் சொல்லுகிற விளக்கம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் கிருபை பெருத்தவர் என்று, உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன ஈவுகளை செய்ய வேண்டும்? இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே
அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும், கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் கொலைசீர்களின் நிருபத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் அவர்களுக்குள் உண்டு என்று யோவான் 6வது அதிகாரம் 46, 47 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்மிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷர்களிடத்தில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரால் தனித்து வாழ முடியாது. அவர் அவ்வளவு அன்புள்ளவர். சில நேரங்களில் நாம் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறோம், பேசாமல் இருக்கிறோம், கணவரை விட்டு பிரிந்து வாழ்கிறோம், பேசாமல் இருக்கிறோம், பெற்றோர்களை ஒதுக்கி விடுகிறோம், பிள்ளைகளை ஒதுக்கி விடுகிறோம், உறவினர்களை ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் அன்பே உருவான அவர் நம்மிடத்தைத்தான் வாசம் பண்ணுவேன் என்று வீம்பு செய்கிறார். அப்படித்தான் அவர் வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய வாசஸ்தலம் உங்களுக்குள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பு என்னவென்றால், நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். என் ஜனங்கள் என்னிடத்தில் திரும்பி வருவார்கள், என்னுடைய கூக்குரலுக்கு எனக்கு செவி கொடுப்பார்கள், கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்பி என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் தவறு செய்வது சகஜம், பாவம் செய்வது சகஜம். ஏனென்றால் முன்பு நாம் படித்தோம், எல்லோரும் பாவம் செய்து என்று தான் படித்தோம். பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் தேவனுக்கேற்ற நல் நடக்கைகளை தேவ சமூகத்தில் பெற்று கொள்ளும்போது நமக்கு அவருக்கு காட்டுகிற அன்பு மிகப்பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்டுக்கொள்ளுதலை தேவனுக்கு பிரியமாக நாம் காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா தேவனுக்குள் ஈடேற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை நாம் எல்லோருமே இந்த செய்திகள் மூலமாக அறிந்திருக்கிறோம், வாழ்க்கையிலும் அறிந்திருக்கிறோம். ஆனால் மரிப்பது எவ்வளவு சுலபம் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஏராளமான வாழ்க்கையில் இழக்கிறவர்கள் அநேகர். ஒவ்வொரு நாளும் எத்தனை வாழ்க்கையின் இழப்புகள் நடக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். கொலையால், விபத்தால், ஏமாற்றத்தால், தற்கொலைகளால், வஞ்சகத்தால், இப்படி பலவிதமான இழப்புகளை, உயிரிழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தீய குணங்கள் தான். இவைகளை விட்டு நாம் விலகி நாம் தேவ சமூகத்தில் அன்பானவருடைய வீட்டிலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய பழைய நிலையாக இந்த பாவ வாழ்க்கையை விட்டு தேவ சமூகத்தில் திரும்பி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்தியத்தை விட்டு விலகி போன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை விட்டு முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் வா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே.
என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. ஆண்டவர் இருக்கரம் கூப்பி நம்மை அழைக்கிறார். பாவியே, என்னிடத்தில் வா. நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்தில் வரும்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், உன்னை புறம்பை தள்ள மாட்டேன் என்று நம் தேவன் சொல்லுகிறார். நாம் ஏன் வீணாக நம்முடைய ஆத்துமாவை நரகத்திற்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும்? நாம் ஏன் நிரந்தர சாவிலே நம்மை ஒப்புக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும்? வேண்டாம். தேவன் அன்புள்ளவர். நாமும் ஒரு நாள் அந்த அன்பான குடும்பத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வழி, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பாதையிலே நடந்து சத்தியம் கொடுத்தவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பு ஒருவேளை கடைசி அழைப்பாக இருந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதாகமத்தில் லூக்கா நற்செய்தி நூலிலே ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தின் மகசூலை பார்த்து மிகவும் அதிகமாக இருக்கிறதே என்று நினைத்து தன்னுடைய அம்பாரத்தை இடித்து கட்ட வேண்டும் என்று படுக்கையில் அமர்ந்து கொண்டு சிந்திக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அதிகடனே, இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா ஈடுபட போகும், அப்பொழுது இவைகள் எங்கு செல்லும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நமக்கு அந்த இழப்பு வரும் என்பது யாரும் கணிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. நாம் நினையாத நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருவேளை வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? பாவ வாழ்க்கையை விட்டு விடுவோம், பாவம் செய்வதை முற்றிலும் விட்டு விடுவோம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். இதுதான் சத்தியம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியத்தின் பாதைகளை ஏற்று தேவனுக்குள் பிரவேசிக்கிற நம் அனைவருக்கும் தேவன் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நீங்கள் ஜீவனில் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நடக்க அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? தாமதம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது கடைசி காலம். அந்த காலம் வெளிப்படுவதற்கு முன்பு தீர்ப்பு எழுதப் போகிற காலம். நியாயாதிபதி தன்னுடைய வழக்கை முடித்துவிட்டு தீர்ப்பு எழுதப் போகிறார். அந்த எழுதப் போகிற தீர்ப்புக்கு முன்பாக நாம் மனம் மாறி பாவங்களை விட்டு ஓய்ந்து அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, பாவமற்றவர்களாக நம்ம ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? அப்படி ஆயத்தமாக இருந்தால் என்னோடு கூட வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய ஆண்டவரே சத்தியங்களை நாங்கள் தியானித்து அந்த பாவ நிலையிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக சிந்திக்கிறோம். நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாங்கள் அறிபடி எங்களுக்கு உணர்வுகளை கொடுத்தீர். அந்த கெட்ட பாதையிலே நாங்கள் மீண்டும் செல்லாதபடி நீர் கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பாதைகளே, அந்த இருளில்லாத பாதைகளை நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, குடும்பமாக பலப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் பாவிகள் என்ற ஒரு குற்ற உணர்வு எங்கள் உள்ளத்திலே மீண்டும் உருவாகாதபடி எங்கள் பாவங்களை, எங்கள் குறைவுகளை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை என் தேவன் மன்னித்து விட்டார் என்ற மனநிறைவோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். துன்மார்க்கரோடு எங்களை வாரிக்கொள்ளாதையும் என்று ஞானி சொல்லுகிறார். ஆமாண்டவரே, அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாதபடி எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அந்த நித்திய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளோடு கூட நானும் இருப்பேன் என்ற ஒரு மன நிறைவோடு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராமன்.